இந்த தவ காலத்தில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை ஓசேயா இறை வாக்கினரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தையின் கடைசி பகுதி. எரி பலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. கடவுள் படைத்த எல்லா மனிதர்களும், அதிலும் குறிப்பாக கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட எல்லா மனிதர்களும் கடவுளை பற்றி அறியும் அறிவை பெற்று வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புவதாக இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. நாம் ஏன் கடவுளை பற்றி அறியும் அறிவை பெற்று வாழ வேண்டும்? கடவுளை பற்றி அறியும் அறிவை பெற்று நாம் வாழும் போதுதான் கடவுளின் திருவுளம் என்ன என்பதை அறிந்து கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி இந்த உலகில் கடவுளுக்கு உகந்த மக்களாக, கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக நாம் வாழ முடியும் என்று புனித பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 9-10 இறை வார்த்தைகளில் தெளிவாக சொல்லுகிறார். கடவுளை அறியும் ஆவிக்குரிய அறிவு திறனை நாம் பெறும் போதுதான் கடவுளின் திருவுளம் என்ன என்று அறிந்து அந்த கடவுளின் திருவுளத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றி கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக, கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ முடியும் என்று இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் மக்கள் கடவுளை பற்றி அறியும் அந்த அறிவை பெற்றுக் கொள்ளவில்லை. எனவேதான் அவர்கள் கடவுளின் கட்டளைகளை மீறி வாழ்ந்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. ஏசாயா இறை வாக்கினரின் புத்தகம் 1 அதிகாரம் 3ஆம் இறை வார்த்தையில் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுவார்: காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என் அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் சொல்வதாக அந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, கடவுளை பற்றி அறியும் அறிவு திறனை நமக்கு கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்குள் வாசம் செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் வழியாக கடவுளை பற்றி அறியும் அறிவு திறனை நாம் பெற்று கடவுளின் திருவுளம் என்ன, கடவுளின் விருப்பம் என்ன என்று அறிந்து கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி இந்த உலகில் கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக, கடவுளுக்கு உகந்த மக்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் இம்மையிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்குள் வாசம் செய்கிற தூய ஆவியின் வழியாக கடவுளை பற்றி அறியும் அறிவை பெற்று கடவுளின் திருவுளத்தை அறிந்து கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி இந்த உலகில் நாம் கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ்வோம். அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் எப்பொழுது நாங்கள் உமது திருவுளத்தை நிறைவேற்றி வாழ முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே, அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்குள் வாசம் செய்யும் தூய ஆவியின் வழியாக அப்பா, உம்மை அறியும் அறிவை பெற்று உம்முடைய திருவுளம் என்ன என்பதை அறிந்து இந்த உலகில் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அப்பா விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.